வந்தாலும் வேஸ்ட்டு தானே அவர். விஜய் இருக்கும்போது அவர்லாம் வாய்ப்பே இல்லை. நல்லது பண்ணணும்னு நினச்சா யார் வேணால் வரலாம், அவருன்னு கிடையாது. வந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, 0% சான்சஸ். ஸோ அதனால் வராமலே இருக்கலாம், இருக்கிற பேரை கெடுக்க வேண்டாம். இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாருனோன்னே இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசையாக வந்துருங்க. அவர் ஒரு தோற்றுருந்தா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களா? விஜய் சார் வந்தார், விஜயும் 80 days மேலே ஆயிடுச்சு, ஒன்றும் செய்யலை. தனுஷ் சார் வந்திருக்காரு, அடுத்து தனுஷ் பையனும் வந்துடுவாங்க. ஆனால் யாரும் செய்ய போகிறது தெரியல. சப்போர்ட் இருக்கும், ஆனால் விஜய் தான் ஜெயிப்பார். விஜய் ஒரே ஒரு ஆள் தானே. அவர் தான் நடிகராக வந்தார்னா அவர் மட்டும்தான். கடைசியாக எம்ஜிஆர், இப்போ அவர் மட்டும்தான், வேறு யாருமே வர முடியாது. சார் அவங்களுக்கு ஒரு ஆசை சார், மக்களுடைய பணத்தை, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஈக்குவலே கிடையாது. நான் சம்மந்தமே இல்லைண்ணா. அதுவும் விஜய் வேறு மாதிரிண்ணா, இவர் வேறு மாதிரிண்ணா. அது ஃபஸ்ட்டு கம்பேரிசனே தப்பு நான் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா விஜய் ஃபேன் பேஸ் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் கிடையவே கிடையாதுண்ணா. அது கண்டிப்பாக தளபதி தானா சிஎம். நடிகர் தனுஷ் வந்து அரசியலுக்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. நடிகர் தனுஷ் வந்து அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா? வந்தாலும் வேஸ்ட்டு தானே அவர். விஜய் இருக்கும்போது அவர்லாம் வாய்ப்பே இல்லை. நல்லது பண்ணணும்னு நினச்சா யார் வேணால் வரலாம், அவருன்னு கிடையாது. ஸோ அவர் நல்லது பண்ணணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குன்னா அவர் தாராளமாக வரலாம் அப்படின்னு என்னோட இது தோணுது. இல்லை வேணாண்ணா. எதனால்? இல்லை, விஜய் இப்போ தான் சிஎம்மாக வந்திருக்காரு, அவர் நிறைய நல்லது செஞ்சிட்ருக்காரு. வந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, 0% சான்சஸ். ஸோ அதனால் வராமலே இருக்கலாம், இருக்கிற பேரை கெடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நடிக்கிறதே பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் ஆக்டரும் அரசியலுக்கு வந்தால் அப்புறம் அரசியல் என்னன்ற மாதிரி தான் எல்லாம். ஏன்னா ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஏதோ இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாருனோன்னே இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசையாக வந்துருங்க. அவர் ஒரு தோற்றுருந்தா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களா? அதுதான் ஒரு பாசிபிள். வரலாம், அதான் நல்லது. ஓகே, எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க, யாரும் மக்களுக்கு செய்கிற மாதிரி தெரியல. இப்போ விஜய் சார் வந்தார், விஜயும் 80 days மேலே ஆயிடுச்சு, ஒன்றும் செய்யலை. தனுஷ் சார் வந்திருக்காரு, அடுத்து தனுஷ் பையனும் வந்துடுவாங்க. ஆனால் யாரும் செய்ய போகிறது தெரியல. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. இந்தியானுடைய பாப்புலேஷன் தெரியும் எவ்வளோன்னு. ஆனால் வரவங்க எல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு தான் வராங்க. முன்னாடியே தனுஷெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சினி ஃபீல்டில் இருக்கும்போதே மக்களுக்கு செய்கிறேன்னா செய்யலாம். அதை விட்டுட்டு வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்து தான் செய்வேன்னா, அரசியலுக்கு வந்து அவர் செய்யாமல் ஏதாவது கரப்ஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கு அவருடைய அண்டரில் இருக்கிறவங்க யார்? இப்போ விஜய் சார் வந்தார், விஜய் எனக்கு பணம் தேவையில்லைங்கிறாரு. அவருக்கு அண்டரில் இப்போ என்ன கரப்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சா? அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்கான். அப்படிங்கும்போது தனுஷ் வந்தாலும் யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு சேரவங்க வந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்கள தான் எதிர்பார்க்குறோம். திடீர்னு வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு வர வாய்ப்பு இருக்கா? அவங்க ரசிகர் மட்டும் போடுவாங்க. ஆனால் விஜய் அளவுக்குலாம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே யாரும் வர முடியாது. இது வரும். ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வரலாம். மேபி இருக்கலாம். விஜய் விடையா? விஜய் விட இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருக்கும். சப்போர்ட் இருக்கும், ஆனால் விஜய் தான் ஜெயிப்பார். வாய்ப்பே இல்லைண்ணா. இப்போது விஜய் வரலனா கூட சான்சஸ் இருக்கும், ஒரு 50% ஆஃப் சான்சஸ் இருக்கும். விஜய் இப்போ சிஎம்மாக இருக்கனால வாய்ப்பே கிடையாது. மேபி வாங்காமல் போகலாம். தமிழ்நாடு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அவங்க தான். அதுவும் தனியாக நம்ம அவங்க அந்த இடத்த வந்துட்டாலுமே தனியாக அவங்களுக்கு ஒரு இதுவாகிடும். ஓட் பேங்க் இருக்கும் சார், ஆனால் விஜய் சார் அளவுக்கு இருக்காது, இந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஃப்யூச்சரில் விஜய் சார் வந்தோடனே சிஎம் ஆகிட்டார். ஆனால் தனுஷ் சாரெல்லாம் வந்து ஒரு 2-3 எலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணால் தான் வர முடியும். ஓகே, விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு வந்து நடிகர்கள் ஒருத்தங்களா லாரன்ஸ் வரன்னாரு அரசியலுக்கு, இப்போ தனுஷ் வந்து வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரே ஒரு ஆள் தானே. அவர் தான் நடிகராக வந்தார்னா அவர் மட்டும்தான். கடைசியாக எம்ஜிஆர், இப்போ அவர் மட்டும்தான், வேறு யாருமே வர முடியாது. ஏன்னா அது இப்போ வந்து விஜய் ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு இறங்கியிருக்காரு, அதே மாதிரி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி இறங்கியிருக்காருன்னு தோணுது. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால். இல்லை, லாரன்ஸ் வந்து ஆக்சுவலி அவங்க வந்தால் கூட ஜெயிக்கிறது. ஏன்னா அவங்க வந்து நிறைய இதுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, விஜய் ஆக்சுவலி என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ அவங்கள வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் லாரன்ஸ் வந்து என்ன சொன்னார்னா, இப்போ அந்த ஏரியாவில், திருச்சி சைடில் இருக்கிற ஏரியாவில் நிறைய பேர் அரசியலிருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சான்சஸ் கொடுங்க, நான் அரசியலுக்கு வராமல்
நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படிலாம் சொல்ல முடியாது. விஜய் அவருக்கு சார் போட்டிடலான்னு சொல்ல, தனுஷ் சார் வந்தால் ஜெயிப்பார். ஆனால் தனுஷ் சார் முதல்ல உள்ளே வருவாரான்னு தெரியலையே. அவர் ரசிகர் மன்றத்தில் இருக்கார், உள்ளே வருவாரான்னு தெரில. சார் அவங்களுக்கு ஒரு ஆசை சார், மக்களுடைய பணத்தை, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அதுதான் ப்ராப்ளமே. ஏன்னா மக்களுக்கு நான் போய் செய்யணுன்னா லாரன்ஸ் சாரெல்லாம் இப்பயே வந்து நிறையா ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே நடத்திட்டு போயிடலாம். அது வந்து அரசியலுக்கு வந்து தான் செய்யணும்னு கிடையாது. அரசியல் வந்து வருமானத்தை வச்சு தான் அந்த ஹேண்டிகேப்டுக்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் இருக்கிற நிலைமையில் இருந்துகிட்டே அவர் படத்தில் நடிச்சு டைரக்ட் பண்ணி அதில் வருமானத்திலேயே செஞ்சுட்டு போயிடலாம். இதுக்கு வந்து செய்யணும் முடியாது. அதேமாதிரி தனுஷ் சார் நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த எவ்வளோ 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 38 டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இல்லாதவங்களுக்கு செஞ்சாவே போதும். வீட்டில் எவ்வளோ குழந்தைங்கள்லாம் செத்ததுக்கு காரணம், அது செத்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்ட்ட காசு கிடையாது, பைசா கிடையாது. நான் படித்த மாதிரிலாம் மணி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மார்க் கம்மியாகனாலும் எப்படியாவது காசு கட்டி சேர்ந்துடுறாங்க. ஆனால் வந்து ஏழ்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், என்னால் சேர முடியல, வீட்டில் வேறு என்ன பண்ணி எம்பிபிஎஸ்க்குன்னு ஜாயின் பண்ணியாச்சு, நீட்டில் மார்க் வேறு கம்மியாக போச்சு, இனிமேல் ஜாயின் பண்ண முடியாதுங்கிறனால தான் அவங்க சூசைட்டே பண்ணிக்கிறாங்க. அதனால் ஓகே, தனுஷ் அவர்கள் ஒரு வேளை வந்து அரசியலுக்கு வந்தால் விஜய்க்கு போட்டியாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? போட்டி ஈக்குவலே கிடையாது. நான் சம்மந்தமே இல்லைண்ணா. அதுவும் விஜய் வேறு மாதிரிண்ணா, இவர் வேறு மாதிரிண்ணா. அது ஃபஸ்ட்டு கம்பேரிசனே தப்பு நான் பண்ணுறது. அவர் இன்னும் சொல்லலைல்ல, வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா விஜய் ஃபேன் பேஸ் வந்து நிறைய இருக்குது, ப்ளஸ் நல்லா பண்ணுறாரு கூட இப்போது, அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு பெருசாக தனுஷ் பற்றி அவ்வளோ இது தெரியல, அவ்வளோ காம்படிஷனாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அப்படி காம்படிஷன்லாம் கிடையவே கிடையாதுண்ணா. அது கண்டிப்பாக தளபதி தானா சிஎம். காம்படிஷனாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்ல முடியாது. அதளவுக்கு இன்னும் எதுவும் பண்ணல. மேபி இந்த 5 வருஷத்தில் ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக ஏதாச்சும் இது பண்ணும்போது இம்பேக்ட் இருந்தால் சரி வாய்ப்பு அளிக்கலாம். அப்படிலாம் ஒரு இது வாய்ப்பு இல்லை. விஜய் சார்னு சொல்ல, தனியாக தனுஷ் சார்னா தனியாக ஒரு இடம் பிடிப்பார். தனுஷ் சார்னா தனியாக ஒரு இடம், அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இல்லை, இப்போ விஜய் சார்லேயே நிறையா ஃபேன்ஸ் வந்து தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பிரிஞ்சிருவாங்க. அடுத்த எலெக்ஷனில் வரும்போது விஜய் சாருக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்காது, கம்மியாயிரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போகும்போது தனித்தனியாக பிரிஞ்சு தான் போவாங்க.